Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி குக் வித் கோமாலி ஷோல கனி அவங்க பண்ண ரெசிபி தான் சைனீஸ் பிரியாணி. இதுதான் அவங்க ஃபைனலில பண்ணி டைட்டில் வின் பண்ணாங்க. இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். BabyCorn 200 grams எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. ரெண்டா கட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் இதை வந்து ரெண்டா டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலா 4 பீசஸா கட் பண்ணிக்கோங்க ஒரு சிங்கிள் BabyCorn. இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லா BabyCorn கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்து இதை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. ஈக்குவல் ரேஷியோவை எடுத்துக்கோங்க, அப்போ நல்லா இருக்கும். அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பிளாக் பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க 1 டீஸ்பூன். அவ்வளோதான், எல்லா இன்கிரீடியன்ட்மே ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டர் ஆட் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருந்துச்சு. நல்லா ஸ்பீடாக ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் BabyCorn நல்லா ஸ்டிக் ஆகும் மசால். இப்போ அவ்வளோதான், நம்ம கட் பண்ணி வச்சிருக்க BabyCorn இதில் ஆட் பண்ணிடலாம். சால்ட் அண்ட் ஸ்பைஸ் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பிளாக் பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. BabyCornலாம் நல்லா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு மினிமம் 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருங்க. மசாலா நல்லா உள்ளே இறங்கினதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு BabyCorn ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிட்டு இதை அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு இதை எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சிருங்க. அடுத்து ஒரு கடாய் இல்லைனா ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 4லேருந்து 5 பல்லு வரைக்கும் அதுவும் பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் பொடியாக நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 1, இது ஒரு 1/2 கப் இருக்குது, இதை ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். அடுத்து இதில் கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் வந்து கொஞ்சம் இருந்தால் போதும், ரொம்ப இருக்க வேண்டியதில். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் ரொம்ப குக் ஆக வேணாம், கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து இதில் வினிகர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். அடுத்து சோயா சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன். டொமேட்டோ கெச்சப் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். அவ்வளோதான், இது நல்லா குயிக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. அடுத்து நூடுல்ஸை வந்து நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். சால்ட் அண்ட் ஆயில் ஆட் பண்ணி நான் பாயில் பண்ணியிருந்தேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது 1 கப் இருக்குது. நூடுல்ஸ் பிரேக் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் ஒரு 1/2 கப் பாஸ்மதி அரிசி நல்லா ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சால்ட் எதுவும் ஆட் பண்ணல, அதை ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் இல்லை அப்படின்னா நார்மல் ரைஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சால்ட் அண்ட் ஸ்பைஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு சாஸ் பேனில் சோயா சாஸ் 1 டீஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 2 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 3 டீஸ்பூன், 1:2:3 ரேஷியோவில் சாசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா சாஸும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வாட்டர் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணலை. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பேபி கார்ன்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஒரு சாசி கிளேஸ் கிடைக்கிறதுக்காக தான் இது. இதில் நீங்கள் சால்ட், ரெட் சில்லி பவுடர் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் சாஸில் நம்ம பேபி கார்ன்ஸ் ஒன்று சாத்தே பண்ணிக்கிறது தான். அவ்வளோதான். இப்போ நல்லா கோட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பாஸ்மதி ரைஸ் நூடுல்ஸில் ஹாஃப் ஆஃப் தி பேபி கார்ன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் வந்து நான் ஸ்கியூ பண்ணி சைடில் வச்சுடுவேன். இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. ரொம்ப நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நூடுல்ஸ் பிரேக் ஆகிடும் அண்ட் பாஸ்மதி ரைஸும் உடஞ்சிரும். ஜஸ்ட் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பர் ஈஸி, நல்லா ஸ்பைசியான சைனீஸ் பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நூடுல்ஸை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கியூ பண்ணி வச்சிருக்க பேபி கார்னை வச்சிடலாம் பக்கத்தில். சைனீஸ் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from me, Shweta. See you guys in my next video.